நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படும் போது நம்முடைய பெயர் அதில் எழுதப்படும். அப்படி எழுதப்பட்டவங்க மட்டும்தான் பரலோக ராஜ்யத்தில் செல்ல முடியும். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ராஜ்யத்தை தேடுங்க, அதில் உங்களுடைய பெயர் இருக்கிறதா என்பதில் கவனம் செலுத்துங்க, மற்றதெல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்றார். மற்ற ஒன்று குறித்து கவலைப்பட, எல்லாமே உங்களுக்கு தரப்படும். அப்போ என்ன, அதுதான் ஆண்டவர் சொல்ற வார்த்தை. அப்போ நீங்கள் இன்னைக்கு எதை குறித்து கவலைப்படணும்? நான் ரட்சிக்கப்படணும், பரலோக ராஜ்யத்துக்கு போகணும், என் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கணும், அதை குறித்து தான் கவலைப்படணும். வேற ஒன்று குறித்து கவலைப்படாதுங்க. இதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். இன்றைக்கு உங்களுக்கு என்ன தேவை இருக்கு, கர்த்தர் தருவார். நாளைக்கு என்ன தேவை, அதை அவர் சந்திப்பார். எதிர்காலம் அவருடைய கையில் இருக்குது. அவர் ஆசீர்வாதமாக நடத்துவார். எதுக்கு கவலைப்படணும்? எல்லா கவலைகளும் மூட்டை கட்டி ஆண்டோடைய பாத்தில் வச்சிருங்க. இன்றைக்கு ஒரே ஒரு கவலை, நான் ஆண்டவருக்கு பிரியமாக வாழணும், நீதியாக நடக்கணும், பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். அதை மட்டும் கவனம் செலுத்துங்க. சரியா? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் உம்முடைய நீதியின் தேட என்னை ஒப்பு கொடுக்கிறேன். பரலோக ராஜ்யத்தில் என் பெயர் எழுதப்படணும். நான் மரணத்திற்கு பிறகு நித்திய காலமாக உம்மோடு இருக்கணும். இன்றைக்கு உள்ள என் காரியத்தெல்லாம் நீங்கள் பார்த்து கொள்ளுவீங்க. இனி நான் கவலைப்பட மாட்டேன். எனக்காக கவலைப்பட நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் பார்த்து கொள்ளுவீங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.